வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா, இது ரொம்ப முக்கியமான வீடியோ. தயவுசெய்து முழுசாக பாருங்கள். முக்கியமாக என் தங்கச்சிங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கணும். நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வரல, உங்களை குறை சொல்ல வரல. என் தங்கச்சிக்கிட்ட அண்ணனா சில விஷயம் சொல்ல வரேன், கேட்பீங்களா? ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணா நகரில் நான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறப்போ ஒரு பொண்ணு வேகமாக போயிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். அந்த பொண்ணு கூப்பிட்டு கத்துனேன். அந்த பொண்ணு கேட்டும் கேட்காத மாதிரி வண்டி ஓட்டிக்கிட்டே போச்சு. அந்த பொண்ணை நான் ஏன் ஃபாலோ பண்ணேன்னா, அந்த பொண்ணு ஷால் டயரில் மாட்ட போகுது. மாட்டுச்சுன்னா அந்த பொண்ணு கழுத்தை நெருக்கி செத்து போயிடும், இல்லைன்னா அடிபட்டுரும், பின்னாடி வரவங்க சேர்ந்து அடிப்படும். அதுக்காக கூப்பிட்டுக்கிட்டே போனேன். அந்த பொண்ணு கண்டுக்காமல் போயிட்டே இருந்துச்சு. எப்படியோ ஃபாலோ பண்ணி பிடிச்சி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டேன், ஏம்மா நான் உன்னை ஃபாலோ பண்ணலை, உன்னை சைட் அடிக்கலை, உன் ஷால் டயரில் மாட்ட போகுது, சேஃப்டியாக போமான்னு சொல்லிட்டு போயிட்டேன். கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறேன், 2 லவர்ஸ் வண்டியில் வேகமாக கட்டி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க ஜாலியாக போகிறது, ஃபோன் பேசிட்டு போகிறது, அதெல்லாம் அவங்க பர்சனலான ஒரு விஷயம். ஆனால் அவங்களும் ஷாலை சரியாக வைக்காமல் போனாங்க. அவங்க டயரில் மாட்ட போச்சு. அப்பயும் அவங்ககிட்ட சொல்லிட்டு போனேன். இது கொஞ்ச நாளாகவே என் மனசில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இது எப்படின்னா, சோசியல் மீடியாவில் என் தங்கச்சிங்கிட்ட சொல்லணும், என் தங்கச்சிங்க சேஃப்டியாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு நடந்த ஒரு விஷயம், உண்மையான நடந்த விஷயம். என்னன்னா, திருச்சியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வண்டியில் போயிருக்காங்க. அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. கை குழந்தை ஒன்று இருக்குது. கை குழந்தைய வீட்டில் விட்டுட்டு செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. போன இடத்துல என்னமாச்சு, அந்த பொண்ணு ஷாலை சரியாக கட்டாமல் விட்டால அந்த ஷால் டயருக்குள்ளே மாட்டி லாரிக்குள்ளே விழுந்து 2 பேருமே இறந்துட்டாங்க. அந்த பசங்களுக்கு எவ்வளோ தம்பி வயசு? 26 வயசு. வாழ வேண்டிய வயசில் உயிரை இழந்துட்டாங்க. வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது, கையில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை இப்போ அனாதையாக வீட்டில் இருக்குது. இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னா, தயவுசெய்து சேஃப்டியாக இருங்க, ஃபோன் பேசுங்க, ஜாலியாக இருங்க. ஆனால் உங்கள் லைஃபுக்கான ஒரு சில விஷயம் இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மாக்குன்னு ஒரு கனவு இருக்கலாம். அந்த கனவெல்லாம் ஒரு நிமிஷத்தில் அழிச்சிடக்கூடாது. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு அண்ணனா ஷால் கட்டிட்டு சேஃப்டியாக போங்க. ஃபோன் பேசுங்க, நின்று பேசுங்க, வண்டி ஓட்டிக்கிட்டே பேசாதீங்க. நம்ம சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளால் மற்றவங்களும் பாதிக்கப்படுறாங்க, நம்மளும் பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி 2 உயிர் போயிடுச்சு. அது மாதிரி எந்த உயிரும் போகக்கூடாதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வேறு எந்த எண்ணமும் கிடையாது. தயவுசெய்து ஷாலை கட்டிட்டு ரோட்டில் ஓட்டிகிட்டு போங்க வண்டி. சரியா? தேங்க்யூ.